பொலிட்டிக்கல் பொடிமாஸ் பார்வையாளர்களுக்கு அன்பும் நன்றிகளும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சிரஞ்சீவி கட்சி சீரழிந்த கதையின் 6வது பகுதியை தான் பார்க்க போகிறோம். பிரஜாராஜ்யம் உதயமானது முதல் நெரிசல் மரணம் வரை இந்த வீடியோவில் அலசலாம். கட்சியின் தொடக்க விழாவிற்கு திருப்பதி நகரமே விழாக்குளம் கொண்டிருந்தது. நகரம் முழுவதும் பல வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. திரும்பும் திசையெல்லாம் பல கோணங்களில் சிரஞ்சீவியின் பிரம்மாண்ட கட்டவுட்டுகளும் வரவேற்பு வளைவுகளும் வைக்கப்பட்டிருந்தன. குடிநீர் தொட்டிகள், தற்காலிக கழிவறைகள் ஆங்காங்கே செய்யப்பட்டிருந்தன. லட்சக்கணக்கான இலவச உணவுப் பொட்டலங்கள் 2 நாட்களுக்கு வழங்கினார்கள். இந்த இடத்தில் கரூர் விஜய் மக்கள் சந்திப்பு நினைவுக்கு வருகிறதா? அவசரப்பட வேண்டாம், இறுதி வரை பாருங்கள். திருப்பதியின் புறநகர் பகுதியான அவிலாலா கிராமம் ராஜீவ் நகரில் உள்ள 122 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ராஜீவ்காந்தி மைதானம் தொடக்க விழா மாநாட்டுக்காக பிரம்மாண்டமாக தயாராகியிருந்தது. மைதானத்தின் நாலாபுறமும் பெரிய கட்டவுட்டுகளில் சிரஞ்சீவி சிரித்துக் கொண்டிருந்தார். மைதானத்தை அடையாளம் காட்டுவதற்காக சுற்றிலும் 16 ராட்சத பலூன்கள் பறக்க விட்டிருந்தார்கள். மைதானத்தில் திரண்டிருந்த அனைவரும் கண்டுகளிக்கும் வகையில் 8 இடங்களில் டிஜிட்டல் திரைகள் அமைக்கப்பட்டிருந்தன. விழா மேடை மேல் கூரை இல்லாமல் திறந்த வெளியாக அமைத்திருந்தார்கள். மாநாடு முழுவதும் பல கேமராக்கள் மூலம் சினிமா படமாக எடுக்கப்பட்டன. ஹெலிகாப்டர்களில் இருந்தும் படம் எடுக்க ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள். 400க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்களுக்காக தனி கேலரி அமைக்கப்பட்டிருந்தது. அனைத்து ஏற்பாடுகளையும் சிரஞ்சீவியின் மைத்துனர் அல்லு அரவிந்தும் முன்னாள் தெலுங்கு தேச எம்எல்ஏ NV பிரசாத்தும் முன்னின்று கவனித்தார்கள். மேடையில் சிரஞ்சீவி மட்டுமே அமர்ந்திருப்பார். புதிய கட்சியின் பெயர் மற்றும் கொடியை அறிவிப்பதுடன் அவர் மட்டுமே சிறப்புரையாற்றுவார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. சிரஞ்சீவி பேசும்போது மழை பெய்தால் மேடை தானாகவே சில அடிகள் தூரம் முன்னோக்கி நகர்ந்து வரும் வகையில் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்படி மேடை நகர்ந்து வந்ததும் நாலாபுறமும் ரசிகர்கள் சூழ்ந்து நிற்க கொட்டும் மழையில் நனைந்தபடியே சிரஞ்சீவி பேசுவார் என்று நிர்வாகிகள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அன்றைக்கு மழை வரவில்லை. லட்சக்கணக்கில் ரசிகர்கள் திருப்பதியில் குவிந்ததால் போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். சித்தூர் மாவட்ட போலீஸ் SP லட்சுமி ரெட்டி தலைமையில் சுமார் 15,000 பேர் பிடிக்கப்பட்டனர். சிரஞ்சீவியின் ரசிகர்கள் சுமார் 8 லட்சம் பேர் வரை கூடுவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் 10 லட்சம் பேர் வரை கூடிவிட்டார்கள். பஸ்ஸுகள், ரயில்கள், வேன்கள் உள்ளிட்ட வாகனங்களில் ரசிகர்கள் வந்திறங்கினார்கள். வெளிநாடுகளில் இருந்தும் ரசிகர்கள் பங்கேற்றனர். திரண்டு வரும் ரசிகர்களின் வசதிக்காக முந்தைய நாள் முதல் 17 விசேஷ ரயில்கள் இயக்கப்பட்டன. ஐதராபாத், விசாகப்பட்டினம், விஜயவாடா, குண்டூர், நெல்லூர், காக்கிநாடா, மசூலிப்பட்டினம் உட்பட ஆந்திர மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் விசேஷ ரயில்கள் ஓடின. திருப்பதி வழியாக வந்து செல்லும் அனைத்து ரயில்களிலும் சீட் இல்லை. அத்தனையும் புக்காகிவிட்டன. அனைத்து ரயில்களும் திருப்பதி ரயில் நிலையத்திற்குள் வரும்போது கடும் இட நெருக்கடி ஏற்படும் என்பதால் சிறப்பு ரயில்கள் அனைத்தும் ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டன. அங்கிருந்து சிறப்பு பஸ்ஸுகள் மூலம் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பதிக்கு பயணிகளை அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்திருந்தார்கள். இது தவிர ஆந்திராவின் பல பகுதிகளில் இருந்தும் 3500 சிறப்பு பஸ்ஸுகள் இயக்கப்பட்டன. திருப்பதி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள தங்கும் விடுதிகள் அனைத்தும் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டதால் திருப்பதியில் உள்ள திருமண மண்டபங்களை சிரஞ்சீவி ரசிகர் மன்ற நிர்வாகிகளால் புக் செய்யப்பட்டு அவற்றில் முதல் நாளே ரசிகர்கள் தங்கினார்கள். 30 தனியார் பாதுகாப்பு படையினர் புடைசூழ சிரஞ்சீவி முதல் நாளே திருப்பதிக்கு வந்துவிட்டார். திருப்பதி ஆஞ்சநேயர் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு அடுத்த நாள் அதிகாலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சிரஞ்சீவி சாமி கும்பிட்டார். மாநாடு மாலையில்தான். ஆனால் காலையிலேயே சிரஞ்சீவியின் ரசிகர்கள் திருப்பதி நகர் முழுவதையும் ஸ்தம்பிக்க வைத்தார்கள். 2 கைகளையும் பிரித்து தம்ஸ்அப் காட்டியபடியே எதிர்படும் நபர்களை எல்லாம் கட்டி அணைத்தார்கள். சுட்டெரித்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் சாறை சாறையாக மைதானத்தில் குவியத் தொடங்கினார்கள். ஜெய் சிரஞ்சீவி பவா என்ற கோஷம் எதிரொலித்து கொண்டே இருந்தது. வருங்கால முதல்வரே, எங்கள் தலைவரே என்று எழுதப்பட்ட பேனர்களை பிடித்திருந்தார்கள். மாலையில் மைதானம் நிரம்பி வழிந்து மக்கள் கடலாக காட்சியளித்தது. அவர்களில் பெரும்பான்மையோர் இளைஞர்கள். சிரஞ்சீவியை வாழ்த்தி கோஷங்களை எழுப்பியபடியே ரசிகர்கள் சிரஞ்சீவி வருகைக்காக காத்திருந்தார்கள். 4 மணியிலிருந்து 5:30 மணி வரை மேடையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. ரசிகர்களின் பலத்த ஆரவாரத்துக்கு மத்தியில் 5:30 மணிக்கு பேண்ட் ஷர்ட்டை அணிந்து சிரஞ்சீவி மேடைக்கு வந்தார். வாழ்த்து முழக்கங்கள் விண்ணதிர்ந்தன. மேடையின் 3 பகுதிகளுக்கும் சென்று ரசிகர்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்தார் சிரஞ்சீவி. மேடைக்கு அருகில் நின்றிருந்த ரசிகர்கள் சிரஞ்சீவி மீது மலர்களை தூவினார்கள். ரசிகர்கள் வரவேற்பை ஏற்றுக்கொண்ட சிரஞ்சீவி மேடையில் போடப்பட்டிருந்த மைக் அருகில் சென்று பேசத் தொடங்கினார். உணர்ச்சிகரமாக சிரஞ்சீவி பேசினார். இடையிடையே ரசிகர்கள் அருகே சென்று அவருடைய கருத்தை கேட்டு அதற்கு பதிலளிக்கும் வகையில் அவருடைய பேச்சு இருந்தது. சிரஞ்சீவி தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது, நம்ம கட்சிக்கு என்ன பெயர் வைக்கப் போகிறீர்கள் என்று கூட்டத்திலிருந்து ரசிகர்கள் கேட்டார்கள். உடனே மேடையின் முன்பகுதிக்கு வந்து சிரஞ்சீவி, கட்சி பெயர்தானே, இதோ அறிவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் பேச ஆரம்பித்தார். கட்சியின் பெயரை சினிமா பாணியில் வெளியிட்டார்.
ரசிகர்களை பார்த்து நமது கட்சியின் பெயர் என்ன தெரியுமா என்று கேட்டுவிட்டு ஒரு நிமிடம் சஸ்பென்ஸ் கொடுத்து அமைதியாக நின்றார். கவுண்டவுன் சொல்வது போல 4, 3, 2, 1 என்று சொல்லிவிட்டு பிரஜா ராஜ்யம் என்று உரத்த குரலில் அறிவித்தார். 5, 4, 3, 2, 1. ఇది ప్రజా రాజ్యం. இது ஏழைகளின் கட்சியாகவும் அடித்தள மக்களின் கட்சியாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய கட்சியின் பெயர் பிரஜா ராஜ்யம் என்று வைத்திருக்கிறோம் என்றதும் கூட்டம் ஆர்ப்பரித்தது. பிரஜா ராஜ்யம் என்றால் மக்கள் ராஜ்யம் என்று அர்த்தம். கட்சியின் பெயர் பிடித்திருக்கிறதா என்று ரசிகர்களை பார்த்து சிரஞ்சீவி கேட்டார். ரசிகர்கள் ஆம் என்று ஒரே குரலில் உற்சாகமாக சொன்னார்கள். மேடையின் பின்புறம் பிரஜா ராஜ்யம் என்ற பெயர் தெலுங்கில் வான வேடிக்கைகளுக்கு நடுவே தோன்றியது. அதை பார்த்ததும் ரசிகர்கள் பலத்த கரவொலி எழுப்பினார்கள். தொடர்ந்து புதிய கட்சியின் கொள்கைகளையும் அறிவித்தார். பேசி முடிந்ததும் மேடையை விட்டு கீழே இறங்கிய சிரஞ்சீவி அங்கு அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் புதிய கட்சியின் கொடியை ஏற்றினார். அதே நேரத்தில் மேடையில் இருந்த டிஜிட்டல் திரையில் கட்சியின் கொடி திரையிடப்பட்டது. கட்சி கொடியின் மேல் பகுதி வெள்ளை நிறத்திலும் கீழ்ப்பகுதி பச்சை நிறத்திலும் வடிவமைக்கப்பட்டிருந்தது. வெள்ளை நிறத்தின் நடுவில் சிவப்பு நிறத்தில் 24 கோடுகளால் சூரியன் பொறிக்கப்பட்டிருந்தது. சூரியனை ஒரு மஞ்சள் கோடு ஊடுருவி செல்வது போல வரையப்பட்டிருந்தது. கொடியின் வெள்ளை நிறம் தூய்மையையும் கிறிஸ்துவத்தையும், பச்சை நிறம் இஸ்லாமியத்தையும் பசுமை புரட்சியையும், சிவப்பு நிற சூரியன் இந்துத்துவத்தையும், மஞ்சள் நிறம் அனைவர் வீட்டிலும் சிரிப்பை வரவழைக்கும் என்பதையும், சூரியனை சுற்றியுள்ள 24 கோடுகள் நான் இராணுவ வீரரைப் போல மக்கள் தொண்டனாக 24 மணி நேரமும் உழைப்பேன் என்பதையும் சொல்கிறது என கொடிக்கு சிரஞ்சீவி விளக்கமளித்தார். சிரஞ்சீவியின் ராசி எண் 8 என்பதை கடந்த வீடியோவில் பார்த்தோம். அரசியலில் குதித்தபோது அவருக்கு வயது 53. துவக்க விழா மேடைக்கு சிரஞ்சீவி வந்த நேரம் மாலை 5:30. இவை அனைத்துமே 8இல் முடியும் எண்கள்தான். தொடக்க விழாவுக்காக இயக்கப்பட்ட 17 சிறப்பு ரயில்களும் 3500 சிறப்பு பஸ்களின் கூட்டுத்தொகையும் 8 தான். வெற்றிகரமாக நடந்த கட்சியின் துவக்க விழாவில் துயரமும் அரங்கேறியது. மைதானம் முழுவதும் தடுப்பு கட்டைகள் வைத்து மைதானத்துக்குள் செல்லும் பாதை அமைக்கப்பட்டிருந்த போதிலும் ரசிகர்கள் தடுப்பு கட்டைகளை உடைத்து கொண்டு மைதானத்துக்குள் சென்றார்கள். போலீசாரின் தடையையும் மீறி ரசிகர்கள் மைதானத்துக்குள் செல்ல முயன்றதால் போலீசாருக்கும் ரசிகர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. காவலர்கள் மீது ரசிகர்கள் சரமாரியாக கற்களை வீசி தாக்கினார்கள். பெரிய கலவரம் ஏற்படும் சூழல் உருவானது. கட்டுப்படுத்தாவிட்டால் பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என காவல்துறை உணர்ந்தது. வேறு வழி இல்லாமல் ரசிகர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. 8 லட்சம் பேர் கூடுவார்கள் என சிரஞ்சீவி தரப்பில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சுமார் 10 லட்சம் பேர் வரை கூடிவிட்டதால் பெரும் நெருக்கடியும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. கட்டுக்கடங்காத ரசிகர்கள் கூட்டத்தால் மைதானத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 50 பேர் காயமடைந்தனர். அவர்களை அருகில் உள்ள அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார்கள். மாற்றுத்திறனாளி ரசிகர்களுக்காக விழா மேடைக்கு சற்று அருகில் அமர சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. சிரஞ்சீவி பேசும்போது ரசிகர்கள் உற்சாகமாக மேடைக்கு அருகில் செல்ல முண்டியடித்தனர். மக்கள் மீது ஏறி மிதித்து சென்றார்கள். கட்சி பெயரை சிரஞ்சீவி அறிவித்த போது உணர்ச்சி வசப்பட்ட ரசிகர்கள் அவரை நெருங்க முயன்றனர். அப்போது பயங்கர கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்காக அமைக்கப்பட்ட பகுதியில் ரசிகர்கள் முணுக்கத்தனமாக இறங்கினார்கள். இதில் ஒரு பெண் ரசிகை ஒருவர் படுகாயமடைந்தார். அவரை மீட்க போலீசார் முயன்றும் அவர் பரிதாபமாக இறந்தார். காயம் அடைந்தவர்களில் பலர் மாற்றுத்திறனாளிகள். கூட்ட நெரிசலை பார்த்த பத்திரிகையாளர்கள் பீதியடைந்து அங்கிருந்து தப்பித்து ஓடினார்கள். கூட்டத்தில் இருந்து பாதுகாப்பாக சிரஞ்சீவி வெளியேறுவதற்கு பெரும்பாடுபட்டார். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.